விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ஒன்றிய கவுன்சிலர் ஈயக்குணம் முரளி அவர்களின் ஏற்பாட்டில் பல்வேறு இடங்களில் 2000 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் ஈயக்குணம் ஊராட்சியில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்விராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய இளைஞரணி சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டி மேல்மலையனூர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் மேல்மலையனூர் தெற்கு எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ஒன்றிய கவுன்சிலர் ஈயக்குணம் முரளி அவர்களின் ஏற்பாட்டில் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இவை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்நிகழ்ச்சியில் மேல்மலையனூர் ஒன்றிய இணை செயலாளர் தனசேகர், ஒன்றிய வர்த்தக அணி செயலாளர் காசி பாலாஜி, ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.